அத்தியாயம் 15. பார்த்தவரை எடை போடும் கூர்மையான கண்கள், நெற்றியில் புரளும் கற்றை முடிகள், சிரிப்பிலை வசீகரிக்கக்கூடிய அழகான சிரிப்பிற்கு சொந்தக்காரனான அந்த வசீகரன் ஒரு பிளாக் ஷர்ட், அதற்கு மேல் ஒரு வெள்ளை கோட் அணிந்து கைகளில் ஸ்டெதஸ்கோப்பை பிடித்திருந்தான். பார்த்ததும் மயக்கிவிடும் மாய கண்ணனானி, பார்வையிலே கொன்று திங்கும் ராட்சசனானி, விழிகளால் வீழ்த்திவிடும் வேடனானி, சிரிப்பினால் சிதறடிக்கும் அழகனானி. அவனை பார்த்த நொடியே தீட்டிவிட்டாள் ஒரு கவியை. அந்த சிரிப்பு பிடித்திருந்தது அவளுக்கு. மேடம் என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அழகாக ஒற்றை புருவம் உயர்த்தி அவன் கேட்ட விதமும் அவளுக்கு பிடித்துதான் இருந்தது. பட்டன கைகளை கீழே தாழ்த்தி கொண்டவள் கண்களையும் தாழ்த்தி கொண்டாள். ஒரு ஆடவன் முகம் பார்த்து கதைத்ததும் அவளுக்கு பதட்டம் கூடிக்கொண்டது. ஏனோ அவன் கண்களில் கூடங்குளம் மற்றும் கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் உள்ள மொத்த கரண்டையும் குத்தகை எடுத்து ஒன்றாய் சேமித்து வைத்தது போல இருந்தது. உன்னை யாராவது ரேக் பண்றாங்களா? காற்றுக்கே வலித்து விடுமோ என்று வார்த்தையில் மென்மையை கூட்டி கேட்டான். அவள் இல்லை என்பது போல தலையை ஆட்டினாள். எதுக்கு இப்படி பண்ண? ஏதோ குழந்தையிடம் கேட்பது போல பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தான். அவள் பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள். அவன் பார்வை பெண்ணவளை எடை போட்டது. ஃபர்ஸ்ட் இயரா? அந்த கூர்மையான கழுகு பார்வையுடன் கேட்டான். தொண்டை கோழிக்கு கூட வலித்து விடுமோ என்று மெல்லிய குரலில் சொன்னாள். ஓகே, சரி. ஐ எம் வசீகரன் ஜோஸ், 4th இயர். உன்னை யாராவது ரேக் பண்ணா நீ என்கிட்ட சொல்லு, ஓகேவா? மான்விழி தலை பூம்பூம் மாடு போல ஆடியது. சரி, உன் கிளாஸ் இங்க இருந்து ரைட் கட் பண்ணி லெஃப்ட் போனா 2nd ரூம், ஓகே? அதற்கும் அவள் தலை ஆடியது. குட், போ. மான்விழி அவனை நிமிர்ந்து பார்க்காமல் அப்படியே தலையை குனிந்தபடியே அவன் சொன்ன வழியில் செல்ல, வசி அந்த ஸ்டெதஸ்கோப்பை இறுக்கி பிடித்தபடி மெல்ல தலையை மட்டும் திரும்பி பார்த்தான். தொண்டையை செருமியபடி அவன் அருகே வந்து நின்றான் அவன் நண்பன் கிஷோர். என்ன மச்சி, கண்ணு அந்த பக்கம் திரும்புது? மனசுல அர்ஜுன் வருமான்னு நினைப்பா? சிரிப்பை அடக்கியபடி கேட்டான், வார்த்தையில் குறும்புடன். ஹே, அப்படிலாம் இல்லடா, கொஞ்சம் வித்தியாசமான பொண்ணா தெரிஞ்சா அதான் பார்த்த என்று வசியும் மழுப்பி சொன்னான். ஹே மச்சி, இப்படிதான் ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் அப்படியே டெவலப் ஆகும். இங்க படிக்க தான் வந்திருக்கோம், லவ் எல்லாம் பண்ணக்கூடாதுப்பா. இத நான் சொல்ல மச்சி, நீ தான் அடிக்கடி எல்லாருக்கும் சொல்லுவ, ஞாபகம் இருக்குதானே? ஆனா இப்ப நீயே ஜில்லுன்னு ஒரு காதல்ல வர சூர்யா மாதிரி ஸ்லோ மோஷன்ல திரும்பி பாக்குறியே, அதான் கேட்டேன். பாத்துக்கோ மச்சி, அதுல அவர் பெரிய ஹீரோவாவே இருந்தாலும் ஈஸியா தட்டி தூக்கிட்டு பொண்ணு இழுத்துட்டு போவாரு அவன் அப்பா. அவன் சிரிப்புடன் சொல்லி வைத்தான். இதெல்லாம் நல்லா பேசு, ரிப்போர்ட் சப்மிட் பண்ண சொன்னா இன்னும் பண்ணாத. பிளட் சாம்பிள் கலெக்ட் பண்ணிட்டியா? வா, வந்து அதை பாரு முதல்ல என்றபடி நண்பனின் பேச்சுக்கு ஃபுல் ஸ்டாப் வைத்து வசி அங்கிருந்து நடக்க தீரன் வசியையே பார்த்து கொண்டிருந்தான். தீரன் அப்பொழுதுதான் முதலாக வசீகரனை பார்த்தான். அவன் பேரை கேட்கும் போதே அவனுக்கு வசியை பிடிக்கவில்லை. இப்பொழுது சுத்தமாக பிடிக்கவில்லை அவனுக்கு. தீரன், வசி யாருன்னு கேட்டியே, இவன்தான் என்று மான்சியும் இன்னொரு பக்கம் சொல்ல, காரணமே இல்லாமல் அவன் மீது வெறுப்பு உண்டானது தீரனுக்கு. மான்விழி தயக்கமாக அவள் கிளாஸுக்கு சென்றாள். அங்கு ஏற்கனவே பல பேர் அமர்ந்திருக்க அவளுக்கு அமர இருக்க இல்லை. ஒரு சில இடத்தில் மட்டும்தான் கேப் இருந்தது. மான்விழி அதில் அமரலாம் என்று சொல்லும் போது அவர்களோ மான்விழியின் ஆடையும் அவளையும் பார்த்து ஒரு மாதிரி முகத்தை சுளித்துக் கொண்டவர்கள். அவளுக்கு இருக்க இடம் கொடுக்காமல் பேகை வைப்பது, தள்ளி அமர்வது என்று அவளுக்கு இடமே கொடுக்கவில்லை. அவ்வளவு ஏன், அவள் அமர வரும் பொழுது தண்ணீரை ஊற்றி விடுவது என்று அவர்கள் செய்த காரியம் மானின் மனதை காயப்படுத்தியது. முதல் நாளே இப்படி நடப்பது கொஞ்சம் வருத்தமாகத்தான் இருந்தது. மான்விழிக்கு என்னவோ போல் இருந்தது. அவர்கள் எல்லாம் அவள் உடையை வைத்து அவளை எடை போட்டது அவளுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. ஒருத்தர் கூட அவள் அமர்வதற்கு இடம் கொடுக்காமல் அவளை விரட்டிவிட பாவம் மான்விழிக்கு கண்கள் கலங்கும் நிலையில் இருந்தது. அப்பொழுதுதான் கடைசி பெஞ்சில் இருந்து ஒரு கை மேலே உயர்ந்து அவளை வா என்பது போல் அழைக்க மான்விழி மெல்ல தயக்கமாக அந்த கடைசி பெஞ்சுக்கு சென்றாள். அங்கு சிரித்த முகத்துடன் அழகாக கண் சிமிட்டி மான்விழியை நோக்கி கையை நீட்டினாள் ஒருத்தி. மான்விழியும் சிறு தயக்கத்துடன் அவளுக்கு கையை கொடுத்தாள். ஐ எம் மோனிகா, அப்பா பொண்ணு, லிட்டில் பிரின்சஸ், வாயாடி, பிங்க் லவர், மோனிகா _01. இதுதான் என்னோட இன்ஸ்டா ஐடி, மறக்காம ஃபாலோ பண்ணு. அப்புறம் நான் கொஞ்சம் அதிகமா பேசுவேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பை த வே, என் பக்கத்துல உட்காந்துருக்க தடிமாடு ஒரு அட்டை வேஸ்ட். வீட்டுல சும்மா தான் சோறு போடுறானுங்க. பேரு விக்கி. அப்புறம் அவன் பக்கத்துல இருக்கானே, அவன் டேவிட், அதிகமா பேச மாட்டான், கொஞ்சம் கோபக்காரன், கண்டுக்காத. ஆமா, உன் பேர் என்ன என்று வாய் ஓயாமல் பேசி முடித்தவளை மான்விழியோ ஒரு மாதிரி கண் எடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் இதுவரை இவ்வளவு பெரிதாக யாரும் பேசி பார்த்ததும் இல்லை. அவளிடம் இவ்வளவு நேரம் யாரும் பேசியதும் இல்லை. அதனால்தான் அந்த ஷாக் ரியாக்ஷன். ஓய் பொண்ணு, என்ன அப்படி பாக்குற?
உனக்கு காது டமாரமா? உன் பேர் என்ன? அவள் முன் கையை ஆட்டியபடி கேட்டாள் மோனி. அடிய சோத்து முட்டை, கொஞ்சம் கம்முனுரு. அந்த பொண்ணை நீ பேசின பேச்சுல ஃப்ரீஸ் ஆகி போய் நின்னுட்டு இருக்கு. உன் வாய்க்கும் கம் வச்சுதாண்டி ஒட்டணும். அப்ப கூட நிக்காது போல. இவ இப்படிதான். இவங்க அம்மா இவ மாசமா இருக்கும்போது மயக்க முழுங்கிட்டாங்க. அதனால இப்படிதான், கண்டுக்காத. சரி, இப்ப நீ யாரு? உன் நேம் என்ன? மான்விழியாள் சற்று அமைதியான உள்போன குரலில் சொன்னாள். பாரா, வித்தியாசமான நேம், நல்லா இருக்கு. ஆனா ஒரு வார்த்தை பேச 1 வருஷம் ஆகும் போல. நீ எப்பவுமே இப்படித்தானா? வாய் ஓயாமல் கேள்வி கேட்டு கொண்டிருந்தாள் மோனிகா. அடியே, அவளை கொஞ்சம் பேச விடுடி. நீயே பேசிட்டு இருந்தா எப்படி? விக்கி அவள் தலையில் கொட்டினான். அவனை விடு, நீ எங்க பக்கத்துல உட்காரணும்னா ஒரு சின்ன கண்டிஷன் ஒண்ணு இருக்கு. மான்விழி என்னவென்பதை போல பார்த்தாள். என் கூட உட்காரணும்னா நீ எங்க கேங்ல ஒருத்தி ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ் என்றபடி கையை நீட்ட மான்விழி திருத்திருவென்று முழித்தாள். இத்தனை வருடத்தில் அவளுக்கென்று ஒரு நண்பர்களும் தோழியும் இருந்ததில்லை. யாரும் அவளை நண்பர்களாக ஏற்றுக்கொள்ள தயாராகவும் இல்லை. அத்தனை பேரும் விகாவின் பேச்சை கேட்டு அவளை கொடுமை செய்வது, ராக் பண்ணுவது என்று அவளை மட்டம் தட்டி கேலி செய்து சிரிப்பார்கள் தவிர ஒருவர் கூட அவளுடன் ஃப்ரெண்டாக இருக்க முன்வந்தது இல்லை. அதனால் முதல் முறை ஒருத்தி அப்படி கேட்டதும் மான்விழிக்கு இவ்வளவு நேரம் தேக்கி வைத்திருந்த கண்ணீர் மெல்ல எட்டி பார்த்தது. மான்விழி அழுவதை கண்டதும் விக்கியும் மோனியும் கொஞ்சம் பதறினார்கள். ஆனால் அப்பொழுது கூட டேவிட் முகத்தில் எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் கண்ணை மூடி படுத்திருந்தான். ஏய், ஒரு நிமிஷம், எங்க கூட ஃப்ரெண்டாக விருப்பம் இல்லைன்னா நோ ப்ராப்ளம். அதுக்கே அழுவுற? மோனி பதறினாள். அடிய தீனி மூட்டை, நீ தாண்டி என்னமோ பேசி அந்த பொண்ணை அழுக வச்சுட்ட. பாவம் அந்த பொண்ணு என்று விக்கி மோனி காதை பிடித்து திருகினான். நான் என்ன பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணலையே. இந்த அம்மா எதுக்கு கண் கலங்குது? சொல்லிட்டாவது அழு. எனக்கு இதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததில்ல. யாரும் ஃப்ரெண்டாவும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதும் இல்ல. அதுதான். மான்விழி கொஞ்சம் தயக்கமாக சொல்ல மோனியும் விக்கியும் சண்டையிடுவதை நிறுத்தி அவளை வினோதமாகவும் வேதனையுடனும் பார்த்தார்கள். இத்தனை வருஷத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லையா? கொஞ்சம் ஆச்சரியமாகத்தான் கேட்டாள். உண்மையாவே நீ வினோதமான பொண்ணுதான். சரி, நீ ஒண்ணு கவலைப்படாத. இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஓகே? எந்த கஷ்டம் வந்தாலும் என்ன ஹாப்பி வந்தாலும் ஒன்னாதான் ஷேர் பண்ணிக்கணும். முக்கியமா சாப்பாட்டையும் ஸ்நாக்ஸையும், ஓகே? மோனி பல்லை காட்டியபடி மான்விழியின் கையை பிடித்து குலுக்கி அவர்களின் சங்கத்தில் மான்விழியையும் இணைத்து கொள்ள 17 வருடங்கள் கழித்து முதல் முறை நட்பு வட்டாரத்திற்குள் சென்றாள் மான்விழி. இது சாதாரண நட்பாக இல்லாமல் அவள் உயிர் தொட்ட நட்பாக அமையும் என்று அவள் அப்பொழுது எதிர்பார்த்திருக்க மாட்டாள். அத்தியாயம் 16. அதிதீரன் எப்பொழுதும் லாஸ்ட் பெஞ்ச் தான். வசீகரன் எப்பொழுதும் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் தான். தீரனின் வரவு கால்வாசி பேருக்கு சந்தோஷம் என்றாலும் முக்கால்வாசி பேருக்கு அது துக்கம்தான். அந்த 1 வருடத்தில் அவன் அவர்களை படாத பாடு படுத்தி இருக்கிறான். இப்பொழுது மீண்டும் திரும்பி வந்துவிட்டான். இனி என்ன செய்ய போகின்றானோ என்று சற்று மிரட்சியுடன் தான் இருந்தார்கள். அதிலும் சிலர் தீரன் இனி வரவே மாட்டான் என்று ஒரு அதீத நம்பிக்கையில் கொஞ்சம் ஓவராக ஆடிவிட்டார்கள். ஆனால் அவன் மாஸ் ஹீரோக்களின் படங்களில் வரும் கேமியோ ரோல் போல் திடீரென்று வந்து மாஸ் செய்வான் என்று கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. அதனால் இருக்கும் இடம் தெரியாமல் கொஞ்சம் ஜெர்க்காகி போய் ஒரு ஓரமாக, முக்கியமாக தீரன் கண்களில் படாமல் அமர்ந்திருந்தார்கள். நீ காலேஜ் விட்டு போயிட்டேன்னு தெரிஞ்சதும் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க தீரன். அதே சமயம் அதோ அந்த வசீகரன் வந்ததுல இருந்து அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகாதவங்களே இல்ல என்று ஒவ்வொருவரும் எடுத்து சொல்ல தீரன் கண்கள் வசீகரனை தான் வன்மமுடன் பார்த்து கொண்டிருந்தது. இந்த வருஷம் மறுபடியும் நம்ம அதிதீரன் காலேஜ் ஜாயின் பண்ணிருக்காங்க. வெல்கம் அவர் காலேஜ் அதிதீரன். ப்ரொஃபசர் வந்ததும் தீரனை பற்றி சொல்ல இப்பொழுது வசீகரன் ஒரு சின்ன புன்னகையுடன் மெல்ல திரும்பி தீரனை பார்த்தான். ஆனால் அந்த புன்னகை கொஞ்சம் கூட தீரன் முகத்தில் இல்லை. ஏதோ பச்சை மிளகாய் போல் காரமான பார்வையுடன் அமர்ந்திருந்தான். கிளாஸ் தொடங்கியது. வசீகரன் படிப்ஸ் என்பதனால் அவன் ஆர்வமாக கிளாஸை கவனித்துக் கொண்டிருந்தான். ஆனால் தீரன் நார்மலாகவே கிளாஸை கவனிக்க மாட்டான். இப்பொழுது சொல்லவா வேண்டும்? அவன் எப்பொழுதும் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் தான். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. பையன் முக்கால்வாசி நேரம் காலேஜை விட்டு வெளியே தான் நிப்பான். அப்படி இல்லைனாலும் அவன் பண்ற ஏதாவது ஒரு வேலையில டென்ஷன் ஆகி அவனை டீசெண்டா வெளியே அனுப்பி வச்சிருவாங்க. அவன் மூளையில் மான்விழியும் வசீகரனும் நெருக்கமாக நின்று பேசிக் கொண்டதுதான் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த பேனா மூடியை சுழற்றியபடி கிளாஸை கவனிக்காமல் கோபமாக அதை பற்றியே நினைத்து கொண்டிருந்தான். இன்னொரு பக்கம் மான்விழி புது நண்பர்களுடன் ஐக்கியமாகிவிட்டாள். நீங்க வந்ததும் எப்படி இவ்ளோ க்ளோஸ் ஆயிட்டீங்க? மான்விழி கொஞ்சம் தயக்கமாக கேட்டாள். அவள் அமைதியான பெண் என்பதற்காக மட்டும் இல்லை. அவளும் வந்ததிலிருந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறாள். அவர்கள் கொஞ்சம் க்ளோஸாக இருப்பது போல தோன்றியது. அதுவா, நாங்க 3 பேரும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ். அதுதான், காலேஜும் ஒன்னா சேர்ந்துட்டோம்.
மோனிதான் முந்திக் கொண்டு சொன்னாள். முதல் நாள் கிளாஸ் என்பதனால் பெரிதாக எதுவும் நடக்கவில்லை. அத்தனை பேரும் ஒருவருக்கொருவர் தங்களை அறிமுகம் செய்து கொண்டார்கள். பலர் நண்பர்களாகி கொண்டார்கள். அங்கு படிக்கும் 98% ஸ்டூடெண்ட்ஸ் ரிச் பீப்புள் தான். மீதம் இருக்கும் 2% தான் இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அதிக மார்க் எடுத்து உள்ளே வந்தவர்கள். அதில் மான்விழியும் ஒருத்தி. அதுபோக இன்னொருத்தனும் இருந்தான். அவன் வெற்றி. மான்விழி போல அமைதியான குணம் கொண்டவன்தான். மிகவும் வறுமையான சூழலில் இருந்து வந்தவன் என்பதனால் அவன் நாடையே ஒரு சில இடத்தில் கிழிந்து போய்தான் இருந்தது. அவ்வளவாக அவனுக்கு இங்கிலீஷ் பேசவும் வரவில்லை. அதுபோக அவனை யாரும் சேர்த்து கொள்ளவும் இல்லை. அந்த நாள் மான்விழி நினைத்ததை விட நன்றாகவே அமைந்தது. டேவிட் பைக்கில் வந்திருந்தான். அதுபோக மோனியும் விக்கும் ஒரு பைக்கில் வந்திருந்தார்கள். இன்னைக்கு கிளாஸ் எதுவும் இல்ல, மேபி நாளைக்கு இருக்கலாம். சீக்கிரம் ஃப்ரெஷர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் வைக்க போறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஜாலியா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம இங்க ரேகிங் எல்லாம் நடக்குமா? செம்ம கியூரியாசிட்டியா இருக்கு. மோனியும் பயங்கர ஆர்வத்தில் இருந்தாள். உங்களுக்கு இதெல்லாம் நினைச்சு பயமாவே இல்லையா? மான் கொஞ்சம் தயக்கமாக கேட்டாள். அவளுக்கு மோனியை பார்க்கும் பொழுது கொஞ்சம் ஆச்சரியமாகத்தான் இருந்தது. அவ அப்படிதான், கொஞ்சம் அரமண்டல், கண்டுக்காத. விக்கி அவளை வாரி விட்டான். அவர்கள் இருவரும் அப்படித்தான் டாம் அண்ட் ஜெரியை போல சண்டையிட்டு கொண்டே இருப்பார்கள். டேய், காலேஜ் படிக்கும்போது அதெல்லாம் அனுபவிக்கணும், அப்புறம் அதெல்லாம் கிடைக்காது. நான் நிறைய படம் பார்த்திருக்கேன். இந்த ரோஸ் கொடுத்து சீனியர் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண சொல்வாங்களாம். அந்த மாதிரி எல்லாம் எனக்கு நடந்தா எப்படி இருக்கும்? அவள் அப்படியே வானத்தை பார்த்து கன்னத்தில் கை வைத்து கனா கண்டபடி சொன்னாள். அவளும் படம் பார்த்து ஆசை ஆசையாக கனவு கண்டு வைத்திருக்கிறாள். செத்துருவான். பின்னே அவளை மீண்டும் வாரிவிட்டான் விக்கி. யாரு? அவனை முறைத்தபடி கேட்டாள் மோனி. நீ ப்ரப்போஸ் பண்றவன் தான். அதுக்கப்புறம் அவமானம் தாங்காம அவன் சூசைட் பண்ணி செத்துருவாண்டி மெண்டல் என்று மறுபடியும் இருவரும் சண்டையிட்டுக் கொள்ள மான்விழிக்கு இதையெல்லாம் பார்க்கும் பொழுதே வித்தியாசமாகத்தான் இருந்தது. அவள் இதுவரை இது போன்ற நண்பர்களுடன் பழகியதும் இல்லை, உரிமையாக சண்டையிட்டுக் கொண்டதும் இல்லை. அதனால் இதெல்லாம் அவள் வாழ்வில் ஒரு அற்புதமான ரசிக்கத்தக்க காட்சிதான். காலேஜ் முடிந்து அனைவரும் வெளியேறி கொண்டிருந்தார்கள். நான் கிளம்புறேன் என்று டேவிட் காலையிலிருந்து இப்பொழுதுதான் வாய் திறந்து பேசினான். மான்விழியோ அவன் ஊமை என்றுதான் நினைத்து கொண்டிருந்தாள். அவனுக்கு பேச தெரியும் என்பதே அவளுக்கு இப்பொழுதுதான் தெரியும். ஏய் சரி, அப்புறம் பிரஷர் குக்கர் பொங்கிடுவான். போலாம். மான், நீ எப்படி போவ? நாங்க வேணும்னா உன்னை டிராப் பண்ணட்டுமா? இல்ல வேணாம், வந்து என்ன கூட்டிட்டு போவாங்க என்று பொய் சொன்னாள் மான். வந்ததும் அவர்களிடம் தன் நிலையை சொல்லி அவர்களை வருத்தம் கொள்ள வைக்க அவளுக்கு விருப்பம் இல்லை. யார் கூட்டிட்டு போவா? உண்மையான அக்கறையுடன் கேட்டாள் மோனி. அந்த அக்கறையும் மானுக்கு பிடித்திருந்தது. எங்க வீட்ல இருந்து கூட்டிட்டு போவாங்க. மறுபடியும் போய் சொன்னாள். ஓ சரி, அப்ப போயிட்டு கால் பண்ணு. நம்பர் தான் உன் டைரியில எழுதி வச்சிருக்கேன் பாரு. பை என்று அவர்கள் மூவரும் கிளம்பி செல்ல, இவ்வளவு நேரம் மான்முகத்தில் இருந்த சின்ன சந்தோஷம் இப்பொழுது மாறியது. அவள் வீட்டுக்கு போக வேண்டும் என்று எண்ணும் பொழுது. அவள் சோகமாய் அந்த காலேஜ் தாண்டி நடக்கும் பொழுது அவள் அருகே வந்து நின்றது ஒரு உருவம். மான்விழி என்னவென்று நிமிர்ந்து பார்க்க வசீகரன் தான் அவளுடன் சேர்ந்து அந்த பஸ் ஸ்டாண்டை நோக்கி நடந்தான். ஏனோ தெரியவில்லை, அவனை பார்த்ததும் மறுபடியும் அவள் இதயம் வேகமாக துடிக்க பட்டென்று தலையை தாழ்த்தி கொண்டவள் அவசரமாக அந்த பஸ் ஸ்டாப்பில் போய் கொஞ்சம் ஓரமாக நின்று கொண்டாள். ஏற்கனவே அங்கு இருவர் நின்று கொண்டிருந்த போதிலும் ஏனோ அவள் மட்டும் தனித்து நின்று கொண்டிருப்பது போல உணர்வு அவளுக்குள். வாட்ஸ் யுவர் நேம்? அவள் பக்கத்தில் கேட்டது வசீகரன் குரல். அதுவும் அதே மென்மையான குரல். அவளுக்கு இதயம் இன்னும் வேகமாக துடித்தது. ஒட்டுமொத்த ஆக்சிஜனும் முற்றிலும் வற்றி போனது. மேல் மூச்சு வாங்கியது அவளுக்கு. அதற்கும் அவன் அப்படி ஒன்றும் பெரிதாக கேட்டுவிடவில்லை. அவள் பெயரைத்தான் கேட்டான். மான்விழியாள் சீனியர். தலையை நிமிராமல் சொன்னாள். மான்விழியாள். ஓகே வெளி, நான் இனி அப்படியே கூப்பிடுறேன் என்று அவன் என்னமோ சாதாரணமாகத்தான் சொன்னான். ஆனால் அவள் மனதில் 1000 கேள்வி. அவன் எதற்கு தன்னை கூப்பிட வேண்டும்? அவன் அழைக்கும் அளவிற்கு இருவருக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடக்குமா என்று பல யோசனை. ஆனாலும் அவன் பெயர் அவள் மனத்தில் ஓடிக்கொண்டேதான் இருந்தது. வசீகரன் ஜோஷ் ஜோ என்று அவள் மனத்திற்குள் அவன் பெயரை மீண்டும் மீண்டும் உச்சரித்துக் கொண்டே இருந்தாள். அது மட்டும் இல்லாமல் ஏனோ அவன் சொல்லும் பொழுது அவள் பெயரே அழகாக இருப்பது போல தோன்றியது அவளுக்கு. இந்தன் பெயரும் அழகாய் தெரிவதேன், அந்த இதயம் அல்லல் படுவதேன், உந்தன் நெருக்கம் தொல்லை தருவதேன், இந்த கண்ணி முற்றும் மறைக்கிறேன். அவன் அவளை விட்டு கொஞ்சம் தள்ளிதான் நின்று கொண்டிருந்தான். ஆனாலும் ஏனோ அவளுக்குள் அப்படி ஒரு பதட்டம். அதுவும் அவள் அழைத்த விழி என்ற ஒற்றை சொல் அவளுக்குள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. அவளின் துப்பட்டாவை கசக்கி பிடித்தபடி அதை பற்றியே நினைத்து கொண்டிருந்தாள் அந்த கண்ணி. இதையெல்லாம் சற்று தூரத்தில் இருந்து காரின் உள்ளே இருந்து பார்த்து கொண்டிருந்த தீரனுக்கு
உள்ளே இரத்த கொதிப்பே வந்தது. அதுவும் வசி ஏதோ கேள்வி கேட்க அதற்கு சிறு புன்னகையுடன் அவள் பதில் சொல்லியது தீரன் கண்களில் படத்தான் செய்தது. அதை பார்க்க பார்க்க அவன் கோபத்தை எல்லாம் அந்த காரின் வேகத்தில் காட்டிக் கொண்டிருந்தான். பாவம், அவனை நம்பி உள்ளே அமர்ந்திருந்த மூவர்தான் மரண பயத்துடன் அமர்ந்திருந்தார்கள் அவன் கார் ஓட்டும் வேகத்தை கண்டு. அத்தியாயம் 17. அவள் ஆசையின் முதல் படியில் கால் வைத்தாலும் புது நண்பர்கள் கிடைத்ததாலும் அவள் இதே பதட்டத்துக்கு காரணமானவனை பார்த்ததாலும் ஏனோ ஒருவித சந்தோஷம் எட்டி பார்க்க பல வருடங்களுக்கு பிறகு இதழில் எட்டி பார்த்த மில்லிமீட்டர் புன்னகையுடன் அந்த பேக்கை தோளில் போட்டபடி வீட்டுக்கு வந்த மான்வழியை வாசலிலேயே வந்து வழிமறுத்து நின்றான் தீரன். திடீரென்று அவள் தீரனை பார்த்ததும் ஒரு நொடி மிரண்டு போய் கால்கள் நகர மறுத்தது. அப்படியே நின்றாள். ரூம்க்கு காஃபி எடுத்துட்டு வா என்றான் கட்டளையாக. அது சார் நான் என்று மான்வழி எதையோ சொல்ல வந்தாள். அவள் பாவம், இப்பொழுதுதான் அந்த கூட்டமான பஸ் இடுக்கு நசுங்கி போய் வந்திருக்கிறாள். அவள் இன்னும் ஃப்ரெஷ்அப் ஆவது இன்னும் ஒரு தண்ணீர் கூட குடிக்கவில்லை. அதற்குள் அவளை அழைத்தான் அவன். இன்னும் 5 நிமிஷத்துல எனக்கு காஃபி வந்தாகணும் ஆர்டராக சொல்லிவிட்டு சென்றான் அதிதீரன். அவன் சொன்னால் சொன்னது போல் வரவேண்டும், அதை செய்ய வேண்டும் என்பது அவளுக்கு தெரியும். இல்லை என்றால் அதற்கான பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்து விடுவான் அவன். அவளுக்கு அதற்கு மேல் பேச ஒன்றுமில்லை. அவசரமாக கிச்சன் சென்றவள் வாஷ் பேஷனில் இருக்கும் பைப்பில் தண்ணீரை பிடித்து முகத்தை கழுவி கொண்டு கலைந்து கிடந்த கூந்தலை அள்ளி கொண்டு இட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கும் பாலை எடுத்து அதை பாத்திரத்தில் ஊற்றி காய வைத்த பின் அதில் காஃபி தூளை போட்டு மணக்க மணக்க அந்த காஃபி கப்பை எடுத்துக்கொண்டு அவள் மாடி நோக்கி படிகளில் நடந்தாள் என்று சொல்வதை விட ஓடினாள் என்றுதான் சொல்ல வேண்டும். வந்த களைப்பு அவள் முகத்தில் தெரிந்தாலும் அவள் கால்கள் வேகமாகத்தான் செயல்பட்டது. அவளுக்கு வேறு வழி இல்லை. அவன் சொன்னது போலவே 5 நிமிடத்தில் காஃபி போட்டு வந்து அந்த தீரன் அறையின் முன்பு நின்றாள். சார், தயக்கமாக அழைத்தவளுக்கு இத்தனை மாடி ஓடி வந்ததால் மூச்சு வாங்கியதுடன் வேர்த்தும் விட்டது. தீரன் கதவை திறக்கவில்லை. மறுபடியும் அழைத்தாள். தீரன் கதவை திறந்தான். அவளையும் அந்த கையில் இருந்த காஃபியையும் மாறி மாறி பார்த்தான். உன்னை 5 நிமிஷத்துல தானே காஃபி எடுத்துட்டு வர சொன்னேன். என்ன காலேஜ் போனதும் திமிரு அதிகம் ஆயிடுச்சா? 2 நிமிஷம் கழிச்சு எடுத்துட்டு வந்திருக்க. ஒரு மாதிரி மிரட்டும் தோரணையில் கேட்டவனுக்கு தெரியும் அவள் 5 நிமிடத்தில் அந்த காஃபியை எடுத்து வந்து விட்டாள் என்று. ஆனால் வேண்டும் என்றேதான் 2 நிமிடம் தாமதமாக கதவை திறந்தான். அவன் பனிஷ்மெண்ட் லெவல் இப்படித்தான் இருக்கும். இல்ல சார் என்றவள் தயக்கமாக எதையோ சொல்ல வந்தாள். ஆனால் அதை கேட்கும் ஆள் அவன் இல்லையே. என்னை எதிர்த்து பேசுற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா என அந்த காஃபியை எடுத்து ஒரு சிப் அருந்தினான். காஃபி அருமையாகத்தான் இருந்தது. ஆனால் அவளை அப்படியே விடுவானா என்ன அந்த முரடன்? என்னது இந்த மாதிரி காஃபி போட்டு வந்திருக்க? ஒரு காஃபி கூட போட தெரியாதா? சக்கரை சுத்தமா இல்ல. போய் சக்கரை போட்டு எடுத்துட்டு வா போ என்று அவளை விரட்டி விட்டான். அவளை எல்லாம் சரியாக போட்டது போல்தான் ஞாபகம். ஒருவேளை காலேஜ் விட்டு வந்த அசதியில் போட மறந்து விட்டேனா என்று அவளுக்கே அவள் மீது சந்தேகம் வந்தது. அந்த 7 மாடியும் மீண்டும் இறங்கி சென்றவள் அந்த காஃபியை ஓரம் வைத்துவிட்டு மறுபடியும் பால் எடுத்து காஃபி போட்டவள் மீண்டும் 5 நிமிடத்தில் அவன் அறையின் முன்பு வந்து நின்றாள். இந்த முறை சர்க்கரை அதிகமாக போய்விட்டது என்று அந்த காஃபியை திருப்பி அனுப்பினான். மான்விளை மறுபடியும் அந்த மாடியிலிருந்து இறங்கி கிச்சன் சென்று காஃபி போட்டு எடுத்து சென்றாள். மனுஷன் குடிப்பானாத, ஓ மூஞ்சி மாதிரி இருக்கு, சுத்தமா சூடு இல்ல என்று மறுபடியும் அவளை திருப்பி அனுப்பிவிட்டான் தீரன். இப்படியே கிட்டத்தட்ட 6 முறைக்கு மேல் அந்த மாடியிலிருந்து ஏறி இறங்கி அவளுக்கு மயக்கமே வந்துவிட்டது. இதையெல்லாம் அந்த ஹாலில் அமர்ந்து ஜாலியாக வாட்டர் லெமன் ஜூஸ் குடித்தபடி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் விகாவும் வினயனும். இன்னைக்கு இவ செத்தா வச்சு செய்யறாரு ப்ரோ என்று மனமெங்கும் குளிர்ச்சியுடன் அந்த காட்சியை ஏதோ காணொளி போல ரசித்து பார்த்து கொண்டிருந்தாள் விகா. அவளுக்கு இதுதான் வேண்டும். அத்தனை பேரும் மானை கொடுமை செய்ய வேண்டும். அதை ஏதோ பிக் பாஸ் ஷோ போல அவள் ரசித்து பார்க்க வேண்டும். அவள் சைக்கோவின் சக்கலத்தி மகள் போல இப்படி வில்லத்தனமாகத்தான் யோசிப்பாள். இங்கு நடப்பது எதுவும் மகிக்கு தெரியாது. அவன் தன் அறையில் இருந்தான். அவன் பார்த்தால் கூட ஏதாவது செய்ய வாய்ப்பு உண்டு. ஆனால் மானின் நேரம் தனியே அவதிப்பட்டாள். மான்வழி இன்னும் சாப்பிடவும் இல்லை என்பதனால் ஒரு பக்கம் அவளுக்கு பசி மயக்கம் வந்தது. இன்னொரு பக்கம் படிகளில் ஏறி இறங்கி கால்கள் வலித்தது. அதனால் ஒரு மாதிரி தடுமாறியபடி இப்பொழுது 13வது முறை காஃபி கப்பை எடுத்துக்கொண்டு சென்றவள் அங்கோ இங்கோ மயங்கி விழுவது போலத்தான் இருந்தாள். இன்னும் 2 டைம்ஸ் போனா கண்டிப்பா மயங்கிடுவா. இல்ல இன்னும் 3 டைம்ஸ் தாக்கு பிடிப்பா என்று அண்ணனும் தங்கையும் அவர்களுக்குள் பெட் கட்டி அவள் கஷ்டப்படும் காட்சியை கண்டு ரசித்துக் கொண்டிருக்க, பாவம் கொஞ்சம் முன்புதான் சந்தோஷமாக இருந்தாள். இப்பொழுது அதற்கெல்லாம் சேர்த்து வைத்து அவளை பாடாய் படுத்திக் கொண்டிருந்தான் தீரன். இப்பொழுது 15வது முறை அந்த காஃபியை எடுத்துக்கொண்டு ஒரு மாதிரி சோர்வுடன் அந்த தீரன் அறையை தட்டினாள் மான்விழி.
கதவை திறந்த தீரன் அங்கு வாடிய கொடியாய் நின்றவளை மேலும் கீழும் பார்த்தபடி நெற்றியை பிடித்தான். எனக்கு இப்ப காஃபி குடிக்கிற மூடே போச்சு. அதனால நீ என்ன பண்ண, எனக்கு டீ போட்டு எடுத்துட்டு வா என்று அசால்ட்டாக சொல்லிவிட்டான். பாவி, அவளை வேண்டுமென்றேதான் படித்துக் கொண்டிருந்தான். இதற்கு மேல் போட அங்கு பாலும் இல்லை. அந்த படிகளில் நடந்து செல்ல அவளுக்கு திறனும் இல்லை. அவளும் மனுஷிதானே, எத்தனை தூரம்தான் நடக்க முடியும்? நடந்து நடந்து அவள் முட்டியில் 3/4 கிலோ எலும்பு தேய்ந்து போயிருந்தாலும் ஆச்சரியம் இல்லை. அவளோ என்ன செய்வதென்று தெரியாமல் சோகமாய் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் பாவமான முகத்தை பார்த்தாலாவது அவன் மனம் மாறி அவளை அனுப்பி விடுவான் என்று நினைத்தாலோ என்னவோ தெரியவில்லை. என்ன அப்படி பாக்குற? போய் டீ போட்டு எடுத்துட்டு வா. போ, காது கேட்கலையா உனக்கு? என் மூச்சு எதுக்கு உத்து பாக்குற? என்ன விட்டு படமா ஓடுதங்க என்றான் இரக்கம் என்பது இல்லாமல். பால் தீந்து போயிடுச்சு சார் என்றாள் உள்போன குரலில். அவனிடம் எப்படி சொல்வது என்று பயம் இருந்தாலும் சொல்லித்தானே ஆக வேண்டும். அப்படின்னா கடைக்கு போய் பால் வாங்கி அப்புறம் போட்டு எடுத்துட்டு வா, அதுவும் 10 நிமிஷத்துக்குள்ள என்றவன் அவள் முகத்தில் சில பணக்கட்டுகளை போட்டான். அந்த பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டவள் சோர்வுடன் அந்த வீட்டை தாண்டி மெல்ல ஓடினாள் பக்கத்து தெருவில் இருக்கும் ஸ்டோர் நோக்கி. அவன் சொன்ன டைமிற்குள் வாங்கி சென்றாக வேண்டும் என்பதனால் கால்வழியை கூட கண்டு கொள்ளாமல் ஓடி சென்றவள் காலையிலிருந்து இன்னும் உண்ணவில்லை. அதோடு இத்தனை முறை மாடி ஏறி இறங்கிய வழியும் ஒன்று சேர ஒரு கட்டத்தில் பொத்தென்று மயங்கி விழுந்தாள் அந்த சாலையில். அந்த பக்கம் வந்தவர்கள் போனவர்கள் எல்லாம் இதை வெறும் காட்சியாக பார்த்துவிட்டு செல்ல, சிலர் இது பிராங்க் பண்ணும் நிகழ்வாய் இருக்கக்கூடும் என்று விலகி சென்றார்கள். இந்த யூடியூபர்ஸ் இப்படி பல புரளிகளை செய்துவிட இதை பார்த்து உதவ வரும் நல்ல உள்ளங்களும் விலகி விடுகிறார்கள். நமக்கு எதுக்கு பொல்லாத மீடியா என்று. அப்பொழுது ஒரு உருவம் வந்து அவள் அருகே வண்டியை நிறுத்தி பையில் வைத்திருந்த பால் பாக்கெட் பிரித்து அந்த பாலை அவள் முகத்தில் தெளிக்க, மெல்ல கருமணிகளை சுழற்றிய மான்வழி கண் விழித்து பார்க்கும் பொழுது அவள் முன்னே சிறு புன்னகையுடன் நின்று கொண்டிருந்தான் வசீகரன். வசீகரனை பார்த்ததும் ஏனோ அவளுக்கு அந்த நிலையிலும் கனவுலகத்தில் இருப்பது போலவும் அவன் கனவுலகில் வந்து வீணையுடன் இசை மீட்டுவது போலவும் இருக்க, படுத்தபடியே மெல்ல தலையை சாய்த்து அவனை ரசித்து பார்த்தாள். இப்படியே பார்த்துட்டு இருந்தா அப்ப 2 பேரையும் அங்க வர லாரி அடிச்சு தூக்கி போட்டு போயிரும். எப்படி வசதி என்று அவன் அழகாக கண் சிமிட்டி கேட்க, அப்பொழுதுதான் அது கனவு இல்லை நிஜம் என்று தெரிந்து கொண்டவள் வேகமாக எழுந்து நிற்க முடியாமல் தடுமாறி நின்றாள் ஒருவித சங்கடத்துடன். அவனை பார்க்கும் அளவுக்கு அவனை ரசித்து விட்டோமே என்று அவள் மீதே அவளுக்கு சிறு கோபம் வர, தயக்கமாக கையை பிசைந்தபடி நின்று கொண்டிருந்தாள் மான்விழி. வசீகரன் அப்பொழுதும் ஒரு வசீகரிக்கும் புன்னகையுடன் அவள் கையை பிடித்து எங்கோ அழைத்து செல்ல, இவன் இப்படி திடீரென்று தன் கையை பிடிப்பான் என எதிர்பாராதவள் ஒரு மாதிரி அதிர்ச்சியுடன் அவனையும் அவன் பிடித்த தன் கரத்தையும் மாறி மாறி பார்த்தபடி அவன் வேகத்துக்கு நடக்க முடியாமல் மெல்ல ஓடி சென்றாள் அவன் பின்னே. அதே நேரம் 10 நிமிடம் ஆகியும் இன்னும் மான்விழியை காணாமல் அந்த கடிகாரத்தையே நொடிக்கு ஒரு முறை பார்த்து கொண்டிருந்தான் தீரன். அத்தியாயம் 19. மான்விழி சிறுபிள்ளை போல் விழித்துக் கொண்டு நிற்க அவள் முன்னே சூடான காஃபி கப்பை கொண்டு வந்து வைத்தான் வசீகரன். எடுத்துக்கோ வெளி மென்மையாக சொன்னான். அவள் பெயர் இத்தனை அழகானதா என்று இன்றுதான் அறிந்து கொண்டாள். அவள் பெயர் அழகானதா இல்லை அவன் அழைக்கும் விதம் அழகானதா என்று கண்டறிய முடியவில்லை அவளால். ஹா விழித்தாள். காஃபி ஆறிட போகுது, இங்க காஃபி செம டேஸ்டா இருக்கும், ட்ரை பண்ணி பாரு என்றவன் அவளுக்கு நேரெதிரே அந்த நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்தான். அவள் இருக்கும் பசிக்கு 10 காஃபி கூட குடித்து விடுவாள். அப்படி ஒரு பசி அவளுக்கு. ஆனால் அவன் முன் குடிப்பதுதான் கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. ஒருவேளை அவள் பசியில் சாப்பிடும்போது தவறாக நினைத்து விடுவானோ என்ற பயம். அவள் மனதில் பாஷை அறிந்து விட்டானோ என்னவோ அந்த வசியக்காரன். அந்த காஃபி கப்பை அவள் முன் நகர்த்தி வைத்தான். குடிவிழி, பசியில இருக்கும்போது மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்க கூடாது என்றான் மிதம் மின்னிய புன்னகையுடன். அவள் அவசரமாக அந்த காஃபி கப்பை எடுத்து உறிஞ்சினாள். சூடாக இருந்ததால் அவள் இதழில் சுட்டுவிட்டது. ஆனாலும் கூட அவள் விடாமல் அதை வேகமாக குடித்து விட்டு வைக்க, பசி அவளையும் அந்த கப்பையும் மாறி மாறி பார்த்தான். குடிச்சிட்டியா என்றான் கொஞ்சம் ஷாக் ஆகி. அது பயங்கர சூடாக இருந்தது. அதை எப்படி இவ்வளவு வேகமாக குடித்தாள் என்ற அதிர்ச்சிதான். என்றால் புறங்கை கொண்டு அவள் இதழில் ஒட்டியிருந்த நுரையை துடைத்தபடி. சூடா இல்லையா உனக்கு? சிறு புன்னகையுடன் கேட்டான். அவள் இல்லை என்று தலையசைத்தாள். அவள் இருக்கும் பசிக்கு கொப்பளிக்கும் எரிமலையே கரைத்து குடிக்க சொன்னாலும் குடித்து விடுவாள். இன்னொரு காஃபி சொல்லட்டுமா என்றால் அப்பொழுதும் சிறு பிள்ளை போல். தயக்கமெல்லாம் ஆரம்பத்தில் மட்டும்தான். வசீகரன் இந்த முறை ஒரு காஃபியும் அத்துடன் சேர்த்து அதில் நனைத்து உண்ண பிஸ்கட்டும் வாங்கி கொடுத்தான். அவன் அந்த காஃபியை குடித்து முடிக்கும் முன்னர் அவள் அந்த பிஸ்கட்டை உண்டது மட்டுமில்லாமல்
அந்த காஃபியையும் குடித்து முடித்திருந்தாள். ஹே, பாத்து குடி, சூடா இருக்கு. அவனுக்கு அவள் இவ்வளவு வேகமாக குடிப்பதை பார்த்து ஆச்சரியமாக இருந்தது. பசி, அதுதான். ஒரு மாதிரி தயக்கமாக சொன்னாள். அவனுக்கு என்னவோ போல் இருந்தது. அதுவும் அவள் இருக்கும் தோரணையும் அவளின் ஆடையும் என்று அவளின் நிலையை சொல்லாமலே ஓரளவு புரிந்து கொள்ள முடிந்தது அவனால். சாப்பிடலையா நீ? அந்த சூடான காஃபியை ஒரு சிப் அருந்தியபடி கேட்டவனின் கண்கள் அவளைத்தான் கூர்மையாக கவனித்தது. மான்விழி தயக்கமாக இருபக்கமும் தலையாட்டினாள். அப்போ உனக்கு தேவை காஃபி இல்ல, என் கூட வா என்று பில் பே பண்ணிவிட்டு அவளை வேறு இடத்திற்கு அழைத்து சென்றான். ஐயோ சீனியர், எனக்கு இதுவே போதும். இதுவே 2 நாளைக்கு தாங்கும். லேட் ஆயிடுச்சு, விடுங்க, நான் போறேன் என்றாள் அவள் கொஞ்சம் பதட்டமாக. ஆனால் வசி அவள் கையை விடவில்லை. பக்கத்தில் இருந்த ஹோட்டலுக்கு அழைத்து சென்றவன் ஒரு நல்ல மேசையாக பார்த்து அவளை அமர செய்தான். வேணா சீனியர், தயக்கமாக சொன்னாள். உட்காரு விழி என்று அவளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தான். மான்விழிக்கு என்னவோ போல் இருந்தது. அவன் அழைத்து வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்கும் அளவுக்கு நடந்து கொண்டோம் போல என்று அவள் மீதே சிறு கோபம் எட்டி பார்த்தாலும் கூட அவளும் என்னதான் செய்வாள்? அவளும் மனுஷிதானே. அவளும் எத்தனை நேரம்தான் பசியை பொறுத்து கொள்வாள்? காலையிலிருந்து ஒன்னும் உண்ணாமல் இருந்தால் என்னதான் செய்வாள்? வேற ஏதாவது ஆர்டர் பண்ணட்டுமா விழி? அவள் வேண்டாம் என்பதை போல தலையாட்டி அந்த மொத்த உணவையும் பசியும் காரணமாக வேகமாக உண்டு கொண்டிருந்தாள். அவள் சாப்பிடுவதை வைத்தே அவள் ஒரு நாளைக்கு மேல் சாப்பிடாமல் இருந்திருக்கிறாள் என்று அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனாலும் அவன் எதுவும் கேட்காமல் அவள் சாப்பிடும் வரை பொறுமையாக காத்திருந்தான். பல மாதங்களுக்கு பிறகு வயிறு நிறைய உண்டிருக்கிறாள். அவளுக்கு கண்கள் எல்லாம் கலங்கியது. அதனால் பட்டென்று வாஷ்ரூம் போகிறேன் என்று அந்த பாத்ரூம் ஓடி வந்தவள் அந்த கண்ணாடி முன்பு நின்று கண்ணீர் விட்டாள். உண்மைதான், அவளுக்கு அந்த வீட்டில் நல்ல சாப்பாடும் வயிறு நிறைய உணவும் இத்தனை வருடத்தில் கிடைத்தது இல்லை. அந்த வீட்டில் இருப்பவர்கள் எல்லாம் உண்டு முடித்த பிறகுதான் அவள் உண்ண வேண்டும். அதுவும் அந்த வீட்டில் வேலை செய்யும் வேலைக்காரர்கள் கொஞ்சம் கூட இரக்கமில்லாமல் இருக்கும் உணவையெல்லாம் அவர்கள் வீட்டுக்கு எடுத்து சென்று விடுவார்கள். இவளுக்கு ஒரு கைப்பிடி மட்டும் வைத்துவிட்டு, அதுவும் சில சமயம் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் வகை வகையாக உணவு இருக்கும். ஆனால் அவள் உண்ணக்கூடாது என்பதே வழக்கம். வேலை செய்பவர்கள் வயிறு நிறைய உண்டால் மிதப்பில் சரியாக வேலை செய்ய மாட்டார்களாம். அதனால் எப்பொழுதும் அந்த வீட்டில் வேலை செய்பவர்களுக்கு ருசியில்லாத உணவும் அரை வயிறு உணவும் தான் கொடுப்பார்கள். அதுவும் நாய்க்கு கொடுக்கும் உணவை விட மோசமாகத்தான் அவளுக்கு சாப்பாடு கொடுப்பார்கள். அதுவே அவளுக்கு அமிர்தம்தான். இத்தனை வருடத்தில் அப்படியே உண்டு பழகியவளுக்கு திடீரென்று இப்படி வயிறு நிறைய உணவு, ருசியாக உணவு கொடுத்ததால் அவளுக்கு கண்கள் கலங்காமல் என்ன செய்யும்? தண்ணீர் கொண்டு வந்து அவள் கன்னத்தை கழுவி கொண்டவள் வெளியே வரும்பொழுது அவளுக்காக ஜில்லென்று ஐஸ்கிரீம் வாங்கி வைத்திருந்தான் வசி. அவளுக்கு தயக்கமாக இருந்தது. ஏனோ அவன் முன்பு தன் இயலாமையை காட்டிக் கொள்வது அவளுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் கூட அவளையும் தாண்டி அது வெளிப்படுகிறது. அவள் பொதுவாக அப்படி இல்லை. எவ்வளவு கஷ்டம் என்றாலும் மற்றவர்களிடம் அதை காட்டிக்கொள்ள மாட்டாள். மற்றவர்கள் அவளை பார்த்து பரிதாபம் கொள்வது அவளுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. ஆனால் அவளையும் தாண்டி அவரிடம் தன்னிலை இழக்கிறோம் என்று அவளுக்கு புரிந்தது. இந்த ஃபிளேவர் நல்லா இருக்கும், சாப்பிடு என்று அந்த ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் ஐஸ்கிரீமை எடுத்து அவள் முன் வைத்தான் வசி. மான்விழி ஐஸ்கிரீம் உண்டிருக்கிறாள் சில முறை. அதுவும் அவர்கள் வாங்கி கொடுத்து இல்லை. பலமுறை விக்காவும் வினையும் ஃபேமிலி பேக் ஐஸ்கிரீம் வாங்கி உண்பார்கள். ஆனால் அவர்களால் அதை முற்றிலும் உண்ண முடியாமல் அதை நாய்க்கு போடுவார்கள். ஒருமுறை நாய்க்கு உடம்பு சரியில்லை என்பதனால் நாய்க்கு பதிலாக அதை மான்விழிக்கு போட்டார்கள். அப்பொழுது உண்டது உண்டு. மற்றபடி அவளுக்கு என்று இதுவரை அவள் வாழ்க்கையில் யாரும் வாங்கி கொடுத்தது இல்லை. முதல் முறை வசி வாங்கி கொடுத்ததும் மீண்டும் அவள் கண்கள் கலங்கியது. ஆனால் அவன் பார்க்காத வண்ணம் அந்த கண்ணீரை துடைத்து கொண்டாள் மான்விழி. எப்படி இருக்கு? கன்னத்தில் கையை வைத்தபடி வசி அவள் சாப்பிடுவதை தான் பார்த்து கொண்டிருந்தான். ஏனோ சிறு பிள்ளைக்கு ஐஸ் வாங்கி கொடுத்து அவர்கள் உண்ணும் அழகை ரசித்து பார்ப்பது போல் அவளை பார்த்து கொண்டிருந்தான் வசி. நல்லா இருக்கு, சத்தமில்லாமல் சொன்னவள் அவனுக்கு வேண்டுமா என்பதை போல கேட்டாள். எனக்கு வேண்டாம், நீ சாப்பிடு விழி என்றான் இதழில் எட்டி பார்த்த மில்லிமீட்டர் புன்னகையுடன். இல்ல, பார்க்க வச்சு சாப்பிட்டா வயிறு வலிக்கும் தயக்கமாக சொன்னாள். அப்படியா? அப்ப சரி, கொஞ்சம் கூட டேஸ்ட் பாப்போம் என்றவன் அவள் சாப்பிட்டுக் கொண்டிருந்த ஐஸ்கிரீமை எடுத்து உண்ண அவளுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அது அவள் சாப்பிட்ட எச்சில். அதை வாங்கி அவன் உண்டு கொண்டிருப்பது அவளுக்கு கூச்சமாகவும் அதே சமயம் சிறு சந்தோஷத்தையும் கொடுத்தது. பொதுவாகவே பெரிய வீட்டில் சமையல் செய்யும் வேலைக்காரர்கள் எல்லாம் அவர்கள் சாப்பிடும் முன் அதில் டேஸ்ட் கூட பார்க்க கூடாது என்று மிரட்டுவார்கள்.
அங்கும் அப்படித்தான். அங்கு வேலை செய்யும் வேலைக்காரர்கள் இதுவரை எந்த உணவையும் டேஸ்ட் பார்த்ததே இல்லை. சமைக்கும் பொழுதே அனைத்தையும் சரியாக போட வேண்டும். ஒருமுறை தெரியாமல் மான்விழி அந்த உணவில் உப்பு இருக்கிறதா என்று டேஸ்ட் பார்த்துவிட அவ்வளவுதான், பெரிய ரணகலம் வெடித்தது அந்த வீட்டில். கேவலம், நீ தின்ன எச்சிய நான் திங்கணுமா என்று அந்த மொத்த உணவையும் தூக்கி வீசி எறிந்து விட்டாள் விகா. அதுபோக ஒரு நாள் முழுவதும் அவளை சாப்பிடவும் விடவில்லை அவள். அப்படி இருக்கும் பொழுது பார்த்த ஒரு நாளில் யாரென்று தெரியாத போதும் அவள் உண்ட எச்சில் வாங்கி அவன் டேஸ்ட் பார்க்கும் பொழுது அவள் மனதில் ஒரு மெல்லிய தென்றல் வீசி செல்வது போல இருந்தது அவளுக்கு. அது எச்சி. தயக்கமாக சொன்னாள் மான்விழி. ஏனோ அவன் முகத்தை பார்த்து கூட அதை கதைக்க முடியவில்லை அவளால். சோ வாட், உனக்கு ஏதாவது டிசீஸ் இருக்கா என்ன? சிறு கிண்டலுடன் கேட்டான். அவள் வேகமாக இல்லை என்பதைப் போல தலையாட்டினாள். சோ நோ ப்ராப்ளம் என்றவன் இப்பொழுது அந்த ஐஸ்கிரீமை அவளிடம் நீட்டினான். இதை அந்த பக்கம் வந்த வசீகரனின் நண்பர்கள், முக்கியமாக கிஷோர் பார்த்து விட்டான். அட பாவி, ஜஸ்ட் பார்த்தான் மட்டும்தானே சொன்னா, அது என்னடா ஒரே ஐஸ்கிரீமை ஒன்னா உட்காந்து திங்கிறாங்க, சரியில்லையே என்றவன் உடனே அதை தன் போனில் வீடியோ எடுத்து கொண்டான், நண்பனை கிண்டல் செய்வதற்கு. இது இப்படி இருக்க இன்னொரு பக்கம் மான்வழியை தேடி வந்த தீரன் அவள் இப்படி வசியுடன் அமர்ந்து ஐஸ்கிரீம் உண்டு கொண்டிருப்பதை கண்கள் சிவக்க இரத்த கொதிப்புடன் பார்த்து கொண்டிருந்தான்.